அண்ணா வா வா தம்பி என்ன கூட்ட ஒருத்தரே வர மாட்டாங்க தம்பி. இல்ல வா வா என்ன கூட்டற யாரே வர மாட்டாங்க தம்பி. எனக்கு தெரியும்ல வாங்க தம்பி வேன் இல்லனா போனதே இல்ல தம்பி. உள்ள தம்பி வேன்ல போனதே இல்ல. ஹலோ ஏசியே போட சொல்லுங்க. ஆமா ஆமா அப்ப என்னோட வந்துதாடா பை நான் பாங்க தம்பி அந்த ஏசி வேலை சில ஏசி போட்டுருங்க. ஏசியோ புரியுதா வாங்க வெயில் தம்பி இதுல வெயில். வெயில் அனுப்பி வாங்க என்னதுக்கு வந்தீங்க? நான் இந்தியாவில் இருந்த பிரச்சனை இருந்து இங்கே தப்பி வந்தேன். தப்பி வந்தீங்க தப்பி வந்துட்டு நான் கூப்பிட வந்தீங்க. நான் உங்களை கூப்பிட சொல்லி இல்லையா? கூப்பிட வந்துட்டு என்னோட கூப்பிட கூடாதுதான் அடி சரி நாய். அடே நம்மளை கூப்பிட்டாங்க அதான் எனக்கு புரியல. என்னடா ஒரு 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 இது இல்லையா? அவ்வளோ தூரத்துக்கு வாரோம் அவ்வளோ தூரம் அது அவ்வளோ தூரத்துலேருந்து வாரோம் டப்பன்னு கூப்பிடணும்ல. ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டா அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சார் வணக்கம் சார். என்னண்டா சார் ஃபோட்டோவா? இல்லை ஃபோட்டோ சார் ஃபோட்டோ போட்டு சார் நான் தான் உங்களுக்கு இன்வைட் பண்ணேன். சார் சார் என்னண்டா சார் எவ்வளவு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க? சொல்லுங்க. இல்லை சார் அது மாறி இல்லை என்னண்டா சார் ஒரு ஆளை உங்களை கூட வந்தேன் அந்த இடத்துல சார் ஒரு ஆள் வந்தார். அவர் பார்க்க நல்லா இருந்தார். கூப்பிட்டு வந்தவங்க யாருன்னு சொல்லுங்க சார் எனக்கு உங்களை தெரியாது உண்மையா நீங்க ஃபேமஸ் எனக்கு தெரியாது. யார ஒருத்தன் சார் கூப்பிட சொன்னா கூப்பிட்டேன் எனக்கு தெரியாது நீங்களாம் சார். அப்ப மாலை மாறி கொண்டு வந்துட்டான். நின்றவங்க போட்டாங்க. அது முக்கியமான எடுத்துட்டு போட்டாங்க. சரி முக்கியமான வருங்க நீ உள்ள எடுங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க சார். ஒரு யாழ்ப்பாண மக்களுக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்கன்னா பாட்டு பாடி உங்களோட பாட்டுல ஏதாவது இருந்தாலும் பிரச்சனை சார். நான் பாட்டு இன்னும் பாடல. நான் இது இந்த போட்டியில் நான் பாடுறேன். கணக்கு பாட்டு பாட போறீங்கன்னு தெரியும். அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு அதுல பாடாம ஏதாவது ஒரு சின்ன பாட்டு உண்டு. ரெண்டு லைன் பாடாட்டி விட மாட்டீங்க. பாராட்டி விட மாட்டோம்னா நீங்க பாடாதான் துதுவளை அரைச்சு தொண்டையில தாளம் வச்சு மணிக்கணக்கா காக்க போறேன் மணிக்கணக்கா. சரி ஓகே தேங்க்யூ. சேனல் ஏன்டா உங்களுக்கு புரியோட வந்து பாட்டுக்கு போவாங்க. சொல்லுங்க இந்தியோட மைக் இருக்கு தானே. ஓகே சார். என்னடா சார் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் யூடியூபர் சார் சங்கமங்கடை. என்னடா சார் நீங்கள் வந்திருக்கீங்க குரூப்பில் வந்துச்சு. நீங்கள் வந்திருக்கீங்களா வந்தனாங்க. என்னடா என்ன ரீசனுக்காண்டி இங்கே வந்து நீங்கள் இங்கே முசுப்பாத்தியாண்டு ஒரு வாங்க யூடியூப்காரர் இருக்கிறாங்கன்னா அவங்க ப்ரொமோஷனுக்காண்டி தான் கூப்பிட்டு ஆளு ஒரு ரமணன் அடிச்சு ஆளுக்கு அதுக்காண்டி தான் வந்தது. தம்பிக்காண்டி தான் பார்த்து கொண்டு நிற்கிறேன். எப்போ அந்த ப்ரோக்ராம் இப்போ இன்றைக்கு பின்னேரம் ரிஹர்சல் முடிச்சது. 4 ப்ரோக்ராம் எங்கே நடக்குது சார் அந்த ப்ரோக்ராம்? இது எங்கள் ஏழாலே. சரி இது பாட்டு தான் இருந்தா நீங்கள் உங்களை யூடியூப் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யூடியூப்? இல்லை என்னடா உங்களோட பேர் என்னென்ன இருக்கா? பேர் தெரியாது. இல்லை எங்களுக்கு வரி நம்ம சொன்னால் வந்துடுவோம். பேர் தெரியாது. தெரியும் ஆர்ஜே சாரி. சரி ஓகே நல்ல இல்லை தெரியுமா? ஃபேமஸ் ஆனாலும் தான் இந்தியாவில் நான் கொஞ்சம் ஃபேமஸ். இப்போ அப்போ இங்கே தெரியல போல கடை இந்தியாவில் ஃபேமஸ். இல்லை அதுக்கும் நல்ல ஒரு விஷயம் இருக்குது. தம்பி நீங்கள் யாரப்போ?
இப்படி தான் நடுவே வாரது. என்னதுக்கு வந்தீங்க? இப்படி ஆக வரவியம் என்ன குடிக்கணும் வந்தீங்களா? இல்லை இப்படி நின்று வீடியோவில் எடுக்க நான் நிற்பேன். வீடியோ கேட்க அதுக்கு எங்களுக்கு இடிச்சு இல்லை என்னடா சார் வீடியோ சார் போடா இந்தியாவில் வந்தாக்க அரியண்டங்களுக்கு மேலே அரியண்டை மங்கள் சிக் ஏண்டா ஒரு நாள் கூட்டி கொண்டு அடிக்கிற பறிச்சு கட்டிக்கிறேன். அடே போறடா போறடா பெண்ணதை நீ இப்படி பார்க்குற ஒவ்வொரு நாளும். அடே 10 நிமிஷம் போறடா வர. ஸோ அது என்ன இருக்கடா நிம்மதியா வீட்டை படுத்து கிடக்குற என்ன பின்ன டைமுகளா போடு கொஞ்சம் நேரம் போடுவோம் போவோம். இதில் ஏன் நிற்கிறீங்க? இதில் ஏன் நிற்கிறீங்க? சும்மா நிற்கிறதில்ல வந்து சும்மா நிற்கிற செக் பண்ணுங்க. ஐசி கொண்டு வர இல்லை இது பக்கத்தில் பக்கத்தில் செக் பண்ணு வெளியிடுங்க கண்ணாடி அதுக்கு என்ன ஃபோன் எடுங்க என்ன மணியில் படிங்க எடுங்க கேதுங்க என்னடா உள்ள செக் பண்ணாம இதுக்கு வந்து செக் பண்ணுறீங்க? அடே பேசடா பாரு நீங்கள் வெளியில விடு மரியாதை காய்ங்க பர்ஸ் எடுங்க செக் பண்ணுங்க. ஐசி பண்ணி பாருங்க. பக்கத்து அட்ரஸ் பாருங்க. எது ஐடென்டிட்டி என்ன லைசென்ஸ் இருக்கு. இது ஓகே இன்சூரன்ஸ் ஓ என்னடா நீங்கள் எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன்ட பர்ஸ்ல முகத்துக்கு ஒத்துக்கொள்ளுது இல்லையா? அது ரெண்டு ஓயில் வடிக்க எங்கட போட்டு ஒத்துக்கொள்ள சம் டைம். ஓகே போ நீங்க விളിக்கிறீங்க. அதே ஃப்ரெண்ட் அவன் என்ன செய்றானுங்க? 2 வீக்ஸ் சும்மா வருவான் பின்னேற மந்தையில நிப்பான் அவன். சார் 2 வீக்ஸா நிக்கிறாங்க சார். 2 வீக்ஸ் அல்ல ஒரு மாசம் வரணும். தொடர்ந்தலிருந்து வாரது அது அவன் ஐடியா என்ன முறை உங்களோட ஜாப் ஐடியா காட்டுங்க. ஜாப் இல்ல ஜாப் இல்லையா? அதான் சார் வந்து நிக்கிறாங்க பின்னேறங்க. ஜாப் இல்ல உங்களுக்கு இல்ல தேவையில்ல இங்க உங்களை அவரா கூட்டிட்டு வராது. அவர்தான் கூட்டிட்டு வர அவர்தான் நான் படுத்து கிடப்பேன் பாருக்கா போகணும்னு கூட்டிட்டு வரேன். உங்களோட ஃபோனில் இருந்த லைசன்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுங்க. கொடுங்க ஃபோட்டோ எடுக்கலாம். தேவையில்லாத ஃபோட்டோ எடுத்துட்டு போங்க. ஆறா நீங்கள் நிறைய ஃபோட்டோ எடுங்க. லைசன்ஸ் எடுத்துட்டு போங்க. சும்மா விடுங்க போங்க மரியாதை சிக்கலா கிடாக்கு மரியாதை கேட்க நீங்களாம் சிக்கல் விளங்கல மரியாதை கிடக்கு. என்னடா இல்லை போங்க. சாரியா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் போங்க. ஏதோ பிள்ளையும் பறக்குது பார் வேலே என்ன பாக்குறீங்க? ஒண்ணா இதில் வச்சுக்க சனம் நிற்குது. அண்ணா விடுங்கோ வாங்கோ அண்ணா விடுங்கோ அண்ணா கூடாது வாங்கோ நான் போகணும் அவன் என் ஃப்ரெண்ட் போய் பார்த்து நிற்பான் விடுங்கோ தம்பி வாங்கோ அவர் மங்கா நிற்கிறார் வாங்கோ யார் இது மரத்தோட ஒரு நிற்கு தம்பி அதில் என்னது 2 கிலோமே என்னது அதில் நிற்கிறீங்க? என்ன 2 கிலோமே கேள்வி கேட்டா பதில் என்ன அடிக்கிறீங்க சனமில்ல தானே கேள்வி கேட்டா பதில் 2 கிலோமே என்னது நிற்கிறீங்க? 2 கிலோமே இல்லை அப்போ ஒரு மாதம் என்ன காரணம்? ஒன்றும் இல்லை டேய் நான் ரோட்ல நான் அன்னைக்கு டிரைவ் பார்க்குறது இல்ல சார் அவங்க குடிச்சிருக்காங்க வணக்கம் சார். ஏன் ஏன் அப்போ டியூட்டி ஃப்ரீ இருக்கு வச்சு பார்க்குறேன். நீ ஊதுமா குடிச்சிருக்கீங்களோ? சார் அது தம்பி கேட்டா பதில் சொல்லுங்க. சரி சொல்லு ஏன் வந்த நீ? சார் நான் பிளேன் பார்க்க தான் வந்தேன். சொல்லு சார் என்ன விட்டுருவோம் சார் போகலாம். சத்தியமா சார் பிளேன் பார்க்க தான் வந்தேன். ஓ தம்பி இங்கே மூளைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் கேட்பாரு இல்லை. உண்மையை சொன்னா விட்டுடலாம். உண்மையை சொன்னா அவனை விட்டுருவோமா? சத்தியமா பிளேன் பார்க்க தான் சார். நான் எத்தனை நேரம் கேட்குறோம் அப்போட சொல்லி கொண்டிருக்கிறேன் பிளேன் பார்க்க ஆளை ஃபுல்லாக விசாரிச்சு போட்டு சார் கொண்டா சார் சத்தியம் சார் ஐடி கார்டு சார் சத்தியமா பிளேன் சார் பிளேன் பார்க்க சார் சத்தியம் பிளேன் பார்க்க தம்பி உள்ள கூப்பிட்டு நம்ம இருக்கு. நான் வலிக்கிறேன்டா. எனக்கு அந்த நீ வலிக்கிறத பார்க்க 10 வருஷத்துக்கு முதல் நீ போனதான் ஞாபகம் வருது. நீ கவனமாக போ. எங்கள் குடும்பம் எல்லாமே செட்டில் ஆகிட்டு நீ உண்ட பிள்ளைய 10 வயசு ஆகுது. இந்த பிள்ளைய பாரு மற்றது அண்ணா ஒன்று இதை பேசினா இருந்தா ஓகே. வலிக்கிற நேரத்தில் என்ன சந்தோஷம் போட்டு வா. இந்த கோல் பண்ணு தம்பி வேறு கவனம் வாங்கிட்டு நான் கவனமாக போகணும். சொல்லப்படாம இந்த குடும்பம் எல்லாம் இப்போ நல்லா இருக்குது. முதல் இருந்ததுக்கு 30 பேருக்கு உங்களோட வித்தியாசம் எல்லாம்
உண்டு அந்த ஒரு தியாகம் அந்த உழைப்பு. முதலெல்லாம் பிஆர் கிடைக்கும் முதல் ஏர்போர்ட்டில் ஆக்களை ஏற்றி அனுப்புகிற அந்த எல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தப்போ அப்போ நான் இருந்து யோசிப்பேன், எப்படா நான் ஊருக்கு போவேன், நிம்மதியாக போவேன் என்று நான் யோசிப்பேன். பிள்ளைகளை போய் பார்ப்பேன். கடைசி என்ற பிள்ளைங்க 10வது பர்த்டே தான் வந்து கொண்டாடி சந்தோஷமாக இருந்து 1 மாதம் தான், வெறும் 1 மாதம் தான். அதோட சரி எனக்கு தெரியல 1 மாதம் எப்படி போனே தெரியல. வரைக்கும் நீலண்ட உலகத்திலே தான் நீலன் சந்தோஷப்பட்டு வந்தேன். அண்ணெல்லாம் வரைய கொழும்பலானே வந்ததை போய் வேன்லாம் பிடிச்சி வந்து அதுக்காண்டி தான் நான் கொழும்பே வந்தேன். வேன் பிடிச்சி ஒரு ஊருக்கு போகணும், அதில் ஒரு சந்தோஷம். எனக்கு சொந்தக்காரெல்லாம் ஏற்றி கொண்டு ஒரு என்னை கூட்டி கொண்டு போகணுன்ற சந்தோஷம்லாம் வந்தது கொழும்பைக்கு. 10 வருஷத்துக்கு ஒருக்கா வாரேன் மச்சான். இந்த 1 மாதம் எனக்கு எப்படி போச்சுன்னு தெரியும். 10 வருஷத்தையும் சேர்த்து 1 மாதத்தில் தந்துட்டு போகிறேன். எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியும். நீ ஒன்றும் யோசிக்காத. நான் என்னால் வரையில மச்சான், என்னாலும் தொடர்ந்து என்னால் வரையில கொஞ்சம். ஆனால் அந்த காசையும் தூக்கி பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் நான் யோசிக்கிறேன். கொண்டு போனவங்க கொஞ்சம் நல்லா தாண்டா இருக்குது. நீ அதை பற்றி யோசிக்க இல்லைடா, எனக்கு ஒரே ஒரு கவலை தான்டா. இவ்வளோ தூரம் வந்து செய்கிறேன் சரியோ, எனக்கு தெரியும் கண்ணூர் பட்டுட்டு எனக்கு அத்தக்கா என்ன தங்கச்சி கேட்குறாள்றா, நல்லா அங்கே நல்லா சோசு கண்டு நல்லா உழைச்சி போட்டு வந்து புழுவமாக செய்கிறான். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அங்கே நின்று நான் வீட்டு வாடகை சாப்பாடுக்கும் எடுத்து போட்டு மிச்சம் எல்லாமே இங்கே அனுப்பி கொண்டிருக்கேன். ஏன் என்னத்துக்கு? பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், சகோதரங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் அண்ணா அவ்வளோ தூரம் கேச்சிட்டு போகிறான்? அவனுக்கு நான் அவ்வளோ காலம் செய்யலை நிற்கிறியா? தெரியும் தான் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு நான் இதானாலும் பரவாயில்ல, இந்த குடும்பம் சேர்ந்து இதாகணும், இந்த சகோதரன் சேர்ந்து இதாகணும்னா நான் 5 சகோதரம் மச்சான். அந்த டைம் எப்படியாச்சும் ஒரு ஆள் அனுப்பிடணும், எப்படியாச்சும் ஒரு ஆள் அப்படி அனுப்பிடணும்னா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அனுப்பினது. அதுக்காண்டி நான் போய் ஏதாச்சும் செய்யணும்னா நான் செஞ்சு கொண்டிருக்கேன். நல்லா வந்த பிறகு குறை வைக்கிற மாதிரி கதை கேட்க. இதை பற்றியெல்லாம் யோசிக்காம மச்சான். நீ போய் நீ உண்ட குடும்பத்தை பார், அதுதான் எனக்கு முக்கியம். உண்ட பிள்ளைய பார், சந்தோஷமாக பள்ளிக்கூடம் போகுது. இப்போ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு என்னன்னு சொல்லுவாங்க, உழைக்கிறேன், நல்லா தான் உழைக்கிறேன், பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்து பார்க்கலும் என்னால் சரியோ. ஆனால் அந்த 10 வருஷம் சரியோ, 10 வருஷம் எவ்வளோ கவலைப்பட்டு போய்ட்டு யாரும் ஒருத்தர் நிற்கல. மனுஷ பிள்ளைக்கு மட்டும்தான்டா தெரியும். அதான் மச்சான், நானும் எத்தனையோ பேர் ஏர்போர்ட்டுக்கு ஏற்றி இறக்கி கொண்டு போயிருக்கேன். என் வேறு ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி. அப்போக்கு எனக்கு இவ்வளோ பெரிய இதான் தெரியலடா. இப்போ நீ போய்க்க தானே அந்த வெளியே எனக்கு தெரியுது. இவ்வளோ கஷ்டமாக கிடக்கு சொல்லுவாங்க. நீ கேட்க ஒன்று சொல்லு மச்சான். நான் ஒன்று கேட்கவா? பேச நான் ஒன்று எடுக்கக்கூடா. ஐயோ சாமி, நான் இங்கே நல்லா தாண்டா இருக்கிறேன். நீ 10 வருஷத்துக்கு பிறகு வந்தனி மச்சான். வந்தனி நல்லா 1 மாதத்துக்கு நல்லா குட்டி ஜம்பர் ஜம் போத்துலாம் தந்தனி நல்லா பண்ணட்டு தான். நீ தந்த போத்துல குடிச்சிட்டு எனக்கு நல்ல வரி காய்ச்சி போட்டேன். உனக்கும் இப்போ வரி தான். நேரமாவது நீ வலிக்கிடு, முதல் வலிக்கிடு பா. என்னடா இது ஒரு கவலையாக கேட்டா கவலையை அனுப்புங்கோட. வெறிய போட்டா வரி முன்ன முன்ன போய் சேரப்படா. வெறியோட எடுப்பாங்கள உள்ள தெரியுது. நீ தனியா குடிச்சு போட்டு ஐட்லாமி கொண்டிக்கு. ஸோ கடவுளே, நீனும் வீட்டை வச்சு இல்லையா தம்பி? போண்ணா தயவு செஞ்சு. உனக்கு சொன்னான் குடிக்கானா அதுலேருந்து அழுகாலாம் அழுது போட்டு போயிச்சே தயவு செஞ்சு வீட்டை. சத்தி வந்தா விடு. அம்மா எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் அம்மா தம்பி அண்ணாக்கு ஒரு டியூட்டி ஒரு போத்திரம் எடுத்து போடா நாயே. தம்பி முசுபாத்திங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் ஏதாவது பண்ணுங்க. ஆனால் எங்கட சன்னல போயிட்டு கதைக்கும் போது நீங்கள் சிரிச்சிட்டீங்களா? அதுதான் முசு. அவ்வளோதான். அதனால தான் முன்னாடியே ஒரு காமெடிலாம் ஆரம்பிச்சோம். போய் செக் அவுட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நீங்கள் 2 வருஷம் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே.